கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை தினத்திலும் அப்பா உங்களோடு கூட ஈடுபட்டு பேசுகிறார். 1 யோவான் 2:28 இப்படி இருக்க பிள்ளைகளே, மீண்டுமாய் அப்பா நம்மோடு கூட சொல்லுகிறார், நம் ஆளை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மை அப்பா என்று அழைக்க விரும்புகிறார். சோத்திரம். யோவான் 6:45 எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். சோத்திரம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு என்ன செய்வது என்று அறியாது பயந்து போயிருக்கலாம். இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாகிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது தேவன் போதிப்பார். இவ்வளோ நாள் எனக்கு நல்லது நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களுக்கு பிரயோஜனமானதை நான் உங்களுக்கு போதிப்பேன். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி, நீங்கள் இவ்வளோ நாள் ஏங்கி காத்து கொண்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் இந்த காலை நேரத்தில் அவரே உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்துவேன், நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அநேகர் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, உன் பிள்ளைகள் எல்லாரும் அப்பாவால போதிக்கப்பட்டு அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் நிச்சயமாக தருவார். பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். சங்கீதம் 128:3 உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். 6 நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். தேவன் மீண்டுமாய் சொல்லுகிறார், பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பிள்ளைகளுடைய திருமண வேலை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். பிள்ளைகளுடைய படிப்பை அவர் பார்த்து கொள்வார். அவர்களுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க அவர் வல்லமையுள்ளவர் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் தேவன் திட்டம் தெளிவுமாக சொல்கிறார், உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். அநேகர் பிள்ளைகளை குறித்து தான் பயப்படுறீங்க. திருமணம் எப்போ எப்படி படிப்பாங்களோ, அவர்கள் எதிர்காலம் என்னன்னு சொல்லி. தேவன் எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 138:2 பார்ப்போமானால், அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவர் வார்த்தையை தான் தேவன் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாவற்றையும் மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க. சோத்திரம். கடைசியா ஒரு வசனம் மாற்கு 7 பார்ப்போமானால் 29-30 ஒரு ஸ்திரீ வராங்க. அவங்க பிள்ளை பிசாசு பிடித்திருக்கு, ஆண்டவர்கிட்ட வராங்க. அப்ப 29 அப்பா சொல்றாங்க, அப்பொழுது அவர், நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. ஆண்டவர் சொன்னது போலவே 30 அந்த ஸ்திரீ வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதை, மகள் கட்டில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் போகலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அப்பா உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். டெய்லி ஆண்டவர் உங்களுக்கு காலைதோறும் வார்த்தைகளை பேசுகிறார். அந்த வார்த்தைகளை நீங்க பேசுங்க. அந்த வார்த்தை அதுதான் ஆண்டவர் சொல்றார். 138:2 சங்கீதத்துல சாம்ஸ்ல சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தையை தான் தேவன் என்ன பண்ணியிருக்காராம்,
மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தையை அறிக்கையிட்டே இருங்க. தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நாம் யாவரும் இப்பொழுது கண்களை மூடி அப்பாவை பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் நீங்க உங்க பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. நான் உங்களை போதிப்பேன், நான் உங்களை வழி நடத்துவேன். பிள்ளைங்களை குறித்து கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் நான் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ண வல்லவராக இருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்து தடைப்படாது. உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இன்னைக்கு அப்பா சொன்ன வார்த்தை அதுதான். என் பிள்ளைகளிடத்துல சொல்லு, நான் அவங்களுக்கு போதிப்பேன், நான் அவங்களை நடக்க வேண்டிய வழியை நான் காண்பித்தேன், அவங்களுக்கு பிரயோஜனமானதை நான் காண்பிப்பேன் என்று சொல்லி இந்த அப்பா உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியே இந்த தினத்துல இந்த நாள் முழுவதும் அவருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறதற்காக நன்றி. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் ரட்சித்து அப்பா ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.